இன்னொரு விஷயம், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ஷாம் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்துல வந்து ஒரு இன்டர் பிளாக் ஆகட்டும், கிளைமேக்ஸ் பிளாக் ஆகட்டும், அந்த சேஸ் அப்படின்றத ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல அவருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ், தேங்க்யூ சார். ஸோ ஜஸ்ட் செட் மோட் நான் வந்து 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிற ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். அட்லீஸ்ட் ஒன் ஐ ஸ்டார்ட் வித். ஓகே இல்லையா? கேட்கலாம்ல? ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ சார், ஈரம் படத்துல வந்து இல்ல கேட்கலாம்ல? எஸ். ஸோ ஈரம் படத்துல வந்து நிறைய ரிசர்ச் இருந்திருக்கும் நீங்க பண்றப்ப, பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ற புதுசா இருந்திருக்கும். ஸோ சத்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரர்ல ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ள இருக்கு சார்? இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அங்க பார்த்து சாரி நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துட்டு போறது கிடையாது. அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டசியா இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சுதான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமா யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அது உண்மைக்கு அருங்காமையில இருந்து எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த. சோ அப்படிதான் இந்த படத்துல வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். இதுக்கு பின்னாடி உண்மை சம்பவம் இருக்கா? இல்ல, உண்மையில பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையை பண்ணதான் இது ஒரு பாயிண்ட்ல. தேங்க்யூ சார். சார் அறிவன் சார், பேய் பிசாசுனாலே நீங்க பொதுவா நிசப்தமான ஏரியாவில தான் அதிகம் சவுண்ட் அடிக்கும். நீங்க சத்தம் பேர் வச்சிருக்கீங்க, தமிழ் இருக்கிறதுனால வச்சிட்டீங்களோ? இல்ல இல்ல, தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சப்தம் அப்படின்போது ஏன்னா ஒரு ஒரு இடி இடிக்குதுன்னு நமக்கு ஒரு பயம் வருது இல்ல. திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது நம்மளுக்கு கதை படான்னு எதுவுமே இல்லாம சாக்கும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம் தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. ஹீரோ சார், ஆதி சார், சார் நீங்க அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார், நிக்கி கல்ராணி. ஓகே. இந்த படத்தோட பேக்ரவுண்ட்ல எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. நீங்க பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்துல 3 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். யாரை பத்தியும் பேசல. ஏன், என்னாச்சு ஹீரோயின்? உங்களுக்கு ஹீரோயின் யாரை புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாரு. இந்த கான்செப்ட கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட மெயினா என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளவு பெரிய முன்னணி நடிகைகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இந்த கதைக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ள வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்றத உள்ள வருவாங்க. அப்படிதான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் முறையா வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனா படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்ல. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷரா இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து ஆடியன்ஸ் எடுத்துட்டு போவோம் அப்படின்றது 2 பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்கு ஒரு பாயிண்ட்ல. ஸோ கரெக்டான டைம்ல நாங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்ல. அதான் சார். ஆதி சார், சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோங்க பேய் படத்துல நடிச்சீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சத்தம் பேய் படத்துல நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம், கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் சொன்னேன்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேய்ல நம்பிக்கை இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ரைட் சார், படம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க, எல்லாம் நல்லா பிரமாதமா இருக்கு. இந்த சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி, மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே. எழுத்து இல்ல என்னன்னா, இப்போ ஒரு அந்த கேள்வியே வருது இல்ல ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாம இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்றோம். அதே நேரத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம், இப்ப சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க, சத்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லயே வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இல்லையா அந்த இதுக்கு இது கொடுத்துதான் வந்து மதிப்பு கொடுத்துதான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு. அப்பதான் ஸ்பாண்ட வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம். நாங்க பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியுற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல. அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. சார்
சார் படத்துல வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்கு? படத்துல வௌவால் கண்டிப்பா ஒரு பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது சத்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வௌவாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்துல கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அது கண்டிப்பா சும்மா ஒரு ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாம யூஸ் பண்றதில்ல. ஒரு பேய் படம்னா உடனே வௌவால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஒரு பேய் படம்னா வந்து வௌவால், இடி, மின்னல், அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம். ஒரு பாழடைஞ்ச பங்களா அப்படின்றது. அது அப்படிலாம் இல்லாம இந்த வௌவால் அப்படின்றத வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லா கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. சார் ஈரம்ன்ற படத்துல வந்து ஒரு தண்ணியில வச்சு பண்ணீங்க நீங்க. இப்ப இதுல வந்து இந்த வவ்வால் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்றீங்களா? அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன். கதை உங்களுக்கு ட்ரெய்லர்ல கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இப்ப இல்ல நீங்க பேய் கதை இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க காரணம் என்ன? செலக்ட் பண்ண காரணம் தான். எப்படின்னா வந்து எல்லா டயத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவோம். இப்ப ஈரம் வந்து தண்ணீர்ல ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஒரு பாராட்டு கொடுத்தீங்க. ஒரு ஒரு இடம் கொடுத்தீங்க. ஸோ இப்ப அடுத்து ஒரு பேய் படம் கொடுக்கும்போது ஒரு சவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கா ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். கதை February 28 சார். சார் ஆதி சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து மக்கள் மனசுல ஈரமா நல்லா வந்துச்சு உங்களுக்கு கூட்டம்லாம். சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியர்ல வெற்றி சப்தமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டயத்தை கேட்டாலும் கண்டிப்பா படத்து மேல ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க. எங்கனால வந்து ஒரு நம்பிக்கை வந்து 100% வைக்க முடியும். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம். நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் சொல்றதில்ல. படம் பார்த்தவங்கள வச்சு தான் நான் சொல்றேன் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த விதத்துல வந்து ஆதிக்கும் சரி, எனக்கும் சரி, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது. ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினா பார்ப்பாரு. அவர் வந்து அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும். ஓமன் கண்மணி அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி உங்க ஈரம் படத்துலயும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க. இதுலயும் ப்ளூ ஷேடு பிளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க. இந்த லைட்டிங் எவ்வளவு முக்கியம்? லைட்டிங் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, படத்துல வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்துல கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்ட்ல மனோஜ்ட்ட. அப்ப வந்து மனோஜ் சொன்னாப்ல, உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபேஸ்ல வந்து பளிச்சுன்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில வந்து ஒரு பங்கா கொண்டு போகணும். ஒரு டைரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்க வரும்னா, ஒரு நல்ல இயக்குனருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல. அப்படி 2ம் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும். அந்த நாலேஜ் வந்து 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இப்போ சமீபத்துல வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா, சப்தம் சவுண்ட் தான் வந்து கெடுத்துச்சு நெறைய இதுவ. படத்துடைய நெறைய இரைச்சலா இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ இந்த படத்துல சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நானும் என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணோம்னா, எப்பவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூயும், ஒரு சவுண்டோட வேல்யூயும் எப்ப தெரியும்னா, ஒரு சைலன்ட்க்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்ட்ல. ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த அமைதியும் இந்த படத்துல இருக்கும். அந்த சவுண்டும் இந்த படத்துல இருக்கும். அந்த ஒரு விஷயம் கான்சியஸா வந்துரும். அந்த இரைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா சைக்காலஜிக்கலா டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்ல. அதோட லென்த் அப்படின்றது தான் நாங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துட்டோமே தவிர, மத்தபடி படம் ஃபுல்லா வந்து லெவல் ஏத்தி, ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸ வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கிடையாது. ஒரு பாயிண்ட்ல. சார் இப்போ நீங்க பாத்தீங்க 2 ஹவர்ஸ் படம்னு சொன்னீங்க. நாங்க ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். அதுல வந்து ஒரு 2 மினிட்ஸ் சம்திங் தான் இருக்கும். அதுல வந்து ஒரு பீப் போட்டிருந்தீங்க. அது எங்களால இப்ப இந்த நேரத்துல அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரிங்களா? ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதான் படமே ஓடல. சரி இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்க வைக்குமா? டெஃபினட்டா கண்டிப்பா பார்ப்போம். அதாவது நீங்க இன்னைக்கு வந்து பெஸ்ட் பீப்பிள் ஒரு சவுண்ட் எதிர்பார்த்து ஒரு சத்தம்ன்றது சவுண்ட பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க அங்க வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டா காமிக்கணும். சத்தம் படம்ன்றது இந்த படத்துல நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்னு ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அந்த சாம்பிள் வந்து படத்துல வந்து சில சாம்பிளா தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமா தான் இருக்குமே தவிர மொத்த படமாவே வந்து உங்களுக்கு வந்து இரைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பா டெஃபினட்டா அது 100% நான் வந்து ஷூரா சொல்லிப்பேன் ஒரு பாயிண்ட்ல. அது இல்ல என்னன்னா, ஒவ்வொன்னுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல. அது எல்லாம் சேரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையா அப்படின்னு மாறிடுச்சு. ஆனா ஒரு படம் வந்து
தோல்வி அடையுதோ வெற்றி அடையுதோ சவுண்ட்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லயே வந்து ஃபண்டமெண்டலாவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறேன். அது ஃபண்டமெண்டல் பேஸ்லயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லயே வந்து ஃபண்டமெண்டலா தப்பாச்சுன்னா அங்க மிஸ் ஆகும்போது எது பிரதானமா இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதான் பாயிண்ட். சார் அருள் சார், யூஸ்வலாக ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்க ஈரம் படத்துல காமிச்சிருப்பீங்க. இதுல அது மாதிரி இருக்கும். அதை தாண்டி வேறு வழக்கமான அந்த பழிவாங்கிற ரெவெஞ்சாவே இருக்குமா, இல்ல ஏதாவது? அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றத சொல்றதை விட ஒரு கோபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது. ஒரு ஹீரோக்கு கோபம் இருக்கும், ஒரு படத்துல இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ கோபத்தை தான் பிரதானமா எடுத்துக்கிட்டேனே தவிர இது பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்துட்டு போல. மோரோவர் இந்த படம் சயின்டிபிக்கான படம், அவ்வளவுதான் ஒரு பாயிண்ட். சார் ஆர்ஆர் ஃபிலிம்னாலே உங்களுக்கு வந்து வாரிசு ஞாபகம் வருமா? இல்ல அப்படி கிடையாது ஒரு விஷயம். எங்களோட டிராவல் வந்து நிறைய ஆக்ஷன் படம் ஸ்கிரிப்டும் பேசியிருக்கோம், ஹாரர் படம் பேசியிருக்கோம். சரி இப்போ வந்து இந்த படத்துல நான் பேய் இல்ல, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். சார் டைரக்டர் சார் இங்க சார் இங்க அண்ணே சார் டைரக்டர் சார் இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் 2ன்னு ஏன் போடாம இருக்கீங்க? இது ஈரம் படத்தோட 2 தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசுறாங்க. இல்ல சார், நான் ஏற்கனவே சொன்னது கண்டிப்பா வந்து நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் 2ன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க. பிசினஸ் தான் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்ல, அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாத்த கூடாதுல தெளிவா இந்த ஒரு பாயிண்ட்ல. அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, ஈரம் ஈரம் 2 தனியா இருக்கு, அது வேற படம். அது கண்டிப்பா அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு ஒரு பாயிண்ட்ல. அது பண்ணோன்னா கண்டிப்பா வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்ல. இது தனியா சப்ஜெக்ட் ஒரு. ஆனா ஹாரர் படம் எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார் நானு தமன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க கனெக்ட் ஆகிறோம், ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் தான் சார். ஆதி சார், ஒரு காலத்துல பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நினைக்கிட்டு இருந்தோம். அவங்க சுந்தர்சி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க. இப்ப வந்து பேய வந்து ரசிப்பாங்களா? இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு இந்த கதை? ஒரே பாயிண்ட் தான் சார். எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி, அதாவது பேய் படத்துலயே ஒரு ஜானர் இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்கு, பயமுறுத்துற ஹாரர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லா வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலா சொல்ற சில ஹாரர் படங்களும் இருக்கு ஒரு பாயிண்ட்ல. ஸோ என்னைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்கா வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டர்ல வந்து என்கேஜிங்கா வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லா வந்து ஆடியன்ஸை நம்மளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்க அந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு நம்புறேன். அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்துல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டேனே தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவா எடுத்துக்கிட்டதுல அதுக்குள்ள ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷன் படம்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட், ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட், ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட். நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்க இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரு விஷயம் நான் நம்புறேன். டைரக்டர் சார், இந்த படத்துல ஆதி ப்ரோ வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். பேரநார்மல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம். அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்கா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா தான் பேட், அதாவது வௌவால் நகர்வுகள் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அது ஒரு ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆயிருந்தது. இட் இஸ் a fact. பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அந்த பேட் மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணிருக்கீங்க? லிங்க் பண்ணல, நான் அதான் சொன்னேன். ஒரு பேரநார்மல் அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிபிக்கா ஒரு அறிவியல் பூர்வமா வந்து அணுகுறவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதை அணுகும் போது அவர் கிராஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள். அது படமா பார்க்கும்போது ஓகே கோர்வையா வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அப்படிதான். ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலா கனெக்டிங் பாயிண்டா ஒரு ஹாரிஃபிக்கா நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. சார் ஆதி சார் ஒரு கேள்வி. சார் ஆதி சார், நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணீங்க. படங்கள் எல்லாமே வந்து இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட். பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் நீங்க கம்மியா இல்ல யூ சூஸ் ஃபிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கீங்களா நீங்க? வாய்ப்புகள் தான் கம்மிங்க. அதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க சார்? தெரியலங்க, எனக்கு தெரியல. நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், கால் வலிக்கல, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல இருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். என் வீடு இங்க தாங்க, நான் எங்கேயும் போல.
நான் தெலுங்கு படம் பண்ணணும்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன். ஸோ இங்க தான் இருக்க போறேன். நல்ல வாய்ப்புகள் வந்தா அதிகமான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்குங்க. சார் டைரக்டருக்கு ஒரு கேள்வி. சார் பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த ஆவிங்களோடயோ இல்ல அந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறது அப்படின்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணே கேட்கிறேன் சார், இஸ்ன்ட் இட் cruelty டு தி ஸ்பிரிட்ஸ்ன்ற மாதிரி பார்க்க கூடாதா? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கு, அவங்க அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட போய் பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா நீங்க சொல்றீங்க, இல்லைன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசல. அப்படி போய் பேசும்போது doesn't it disturb the spirits? அவங்களோட பீஸ் நீங்க கெடுக்கிற மாதிரி இல்லையா? இந்த படமா போச்சு சார், பட் நீங்க இந்த படம் பண்ணதுனால அதை நான் உங்களுக்கு கேட்கறேன் ஒரு கேள்வி. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது. அதாவது ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துட்டு போறது பாயிண்ட்ல. அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்கு, அதாவது ஆவி கூட ஜென்ரலா பேசுறது. அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசினாங்கன்னா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம போறோம். அது ஏதோ விதத்துல நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்றோம். நாமளே போய் வாலண்டரியா வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. அதாவது அது சொந்தத்திலேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்ல ஒரு அறிவியல் பூர்வமா வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப். அப்படிதான் அதாவது டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ள போறாங்க ஒரு பாயிண்ட்ல. அது படத்திலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்னு ரெண்டு இருக்குங்க. நீங்க கேட்கிற விஷயம் கன்வே பண்ணும். அதான் அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணும். அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ மேபி ஹி கேன் பி அ பிரிட்ஜ் டு கம்யூனிகேட். இல்ல பாசிட்டிவா கூட யோசிக்கலாம். தேங்க்யூ. கம்மின்னு சொன்னாங்க, கிடைக்கிறது. இது தமிழ் படம் தானே. இல்லையாங்க, நான் நிறைய புதுமுகங்களோட தான் பண்ணியிருந்தேன். படம் இல்ல இது ஆக்சுவலா நான் சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்போ வந்து நான் 2-3 இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன். என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் பண்ணேன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாரு ஒரு பாயிண்ட்ல. அந்த போர்டுல வந்து ரைட் அப்ஸ் இருக்கும். என்னன்னா 9 o'clock அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும். அவர் யாருன்னா வந்து இந்த டயட்டோட அசோசியேட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பாரு. அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன், இவ்வளவு கதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த கதையை கேட்டு அதுல வந்து சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். கிளாப் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் மரகத நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். எனக்கு 2வது படமா ஈரம் இருந்தது, சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா அதை தாண்டி ஆனஸ்டி இன் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் பார்ப்பேன் நான். Arivu and Adi, fantastic trailer. We're all looking forward to watching the film. உங்களுடைய ட்ரெய்லர்ல இருந்து and from what you've just said, the theme of the film வந்து looks universal. இது ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கதையை மாதிரி தெரியல, யூனிவர்சலா அப்ளை பண்ணப்படுற ஒரு தீமா தான் தெரியுது. ஸோ how many languages is this film being made into? தெலுங்குல ஏன் எடுத்துட்டு போகல? ஏன் why are you not taking it into South Indian languages, other languages? We are okay. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, ரைட் டவுன். ப்ரமோஷன்ஸ் கூட இப்ப இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஹைதராபாத். மெயினா வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி தான் ஜென்ரலா இருக்கும். அப்போ கன்னடா வரைக்கும் நாங்க பேரலா எடுத்துட்டு போறோம் ஒரு பாயிண்ட்ல. ஸோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தி வந்து சாஜித் குரேஷியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ ரெவன்சா ஃபிலிம்ஸ்ல T3 கம்பெனில வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. தெலுங்குலயும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட்டா இருக்காங்க. ஸோ we are having a big release in all the other languages alsoங்க. சார் சப்தம் ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒண்ணு நிக்குது, அது பார்டர்லயே இருக்குது, ஏன் அதை ரிலீஸ் பண்ணாம அப்படியே பார்டர்லயே? ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்படி எடுத்துட்டு போற விஷயங்களுக்குல நிறைய பிரச்சனைகளா இருக்கும், இதுவா இருக்கட்டும், அது டெஃபினட்டா வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்டர் நான் பார்த்துட்டேங்க, செம்ம படம். அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது, ரொம்ப ரொம்ப நல்ல படம். பிளஸ் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு. டைரக்ட் சார், இப்ப பாத்தீங்கன்னா வவ்வால் வந்து ஆக்சுவலா எல்லாருமே வந்து பேய்களுக்கு தான் யூஸ் பண்றாங்க. வவ்வால்ன்றது ஒரு நல்ல ஒரு இது, அதோடைய குணமே வேற. அது சப்தம் கொடுத்தா அந்த இடத்துக்கு ஒளியை எழுப்பி தான் உள்ள போகும். அதை ஏன் அதை சின்னமா மாத்திட்டு இருக்கீங்க?
எல்லாருமே? இல்ல அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா வந்து 2 பேரும் லவ் பண்றாங்க. ஒரு லவ் ஸ்டோரினா வந்து 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அத எந்த அளவுக்கு டிஃபரெண்டா நம்ம எடுத்துட்டு போறோம்ன்றதுல தான் அதோட சக்சஸ் இருக்கு. இப்ப அந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பேய் படம் ஒரு சிம்பிளா இருந்தாலும் நாம என்ன இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த விதத்துல இது வேறுபடும் ஒரு பாயிண்ட்ல. Yes, thank you so much. Can we have the cast and crew on team or a photographer?